ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். வெல்கம் டு ஊர் சமையல். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது ஒரு வித்தியாசமான டோனட்ஸ் தான் செய்ய போகிறோம். வாங்க நாம் எப்படி செய்யலாம்னு பார்க்கலாம். அதுக்கு பார்த்திங்கன்னா நான் வந்து ஒரு 3 ஆப்பிள் கழுவி க்ளீன் பண்ணிவிட்டு இந்த மாதிரி தோல் சீவி வச்சுக்க போகிறேன். நான் வந்து ஜூஸ் ஆப்பிள் எடுத்திருக்கேன். இப்போ பார்த்திங்கன்னா எல்லாத்தையுமே இந்த மாதிரி நல்லா தோல் சீவி வச்சுட்டேன். இப்போ பார்த்திங்கன்னா நம்ம டோனட்ஸ் மாதிரியே கட் பண்ணி வச்சுக்க போகிறோம். 2 ஓரத்தையும் கட் பண்ணிவிட்டு நம்ம அந்த நடு பீஸை மட்டும் கட் பண்ணி வச்சுக்கலாம். கொஞ்சம் மொத்தமாகவே பீஸ் போட்டுக்கலாம். பசங்களுக்கெலாம் பார்த்திங்கன்னா அந்த ஸ்நாக்ஸ் ரொம்ப பிடிக்கும். வித்தியாசமாகவும் இருக்கும், நல்ல டேஸ்ட்டாகவும் இருக்கும். இப்போ பார்த்திங்கன்னா மேலாப்பில் ஒரு சின்ன மூடி வச்சு நான் கட் பண்ணிக்கிறேன். இந்த மாதிரி எல்லாமே கட் பண்ணி ரெடி பண்ணிக்கலாம். இந்த மாதிரி கட் பண்ணால் நமக்கு அந்த விதையெல்லாம் கூட வந்துடும். இப்போ எல்லாத்தையுமே கட் பண்ணியாச்சு. ஒரு பவுல் வச்சுருக்கேன். ஒரு அரை கப் அளவுக்கு மைதா மாவு சேர்த்துக்கலாம். ஒரு 2 ஸ்பூன் போல் அரிசி மாவும் போட்டிருக்கேன். கூடவே பார்த்திங்கன்னா கொஞ்சமாக உப்பு சேர்த்துக்கலாம். தண்ணி ஊற்றி இதை நம்ம நல்லா மிக்ஸ் பண்ணிக்க போகிறோம். இதை வந்து நம்ம கட்டி இல்லாமல் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். நல்லா ஒரு தோசை மாவு பதத்துக்கு நம்ம நல்லா மிக்ஸ் பண்ணி வச்சுக்கலாம். இப்போ பார்த்திங்கன்னா நல்லா கரைச்சிட்டேன் கட்டி இல்லாமல். கொஞ்சமாக வந்து நான் சில்லி ஃப்ளேக்ஸ் போட்டுக்கிறேன் காரத்துக்காக. ஏன்னா நம்ம காரம் நிறைய இதில் சேர்க்க மாட்டோம். இந்த சில்லி ஃப்ளேக்ஸ் தான் காரம். இப்போ மாவு மிக்ஸ் பண்ணியாச்சு. அடுத்தா பார்த்திங்கன்னா பிரெட் க்ரம்ஸ் வச்சுருக்கேன். அதில் பார்த்திங்கன்னா 1 ஸ்பூன் அளவுக்கு கருப்பு எள்ளு, கொஞ்சமாக சில்லி ஃப்ளேக்ஸும் போட்டிருக்கேன். இதை நம்ம நல்லா கலந்துட்டு நம்ம அந்த மாவில் முக்கி எடுத்துக்கலாம். அந்த ஆப்பிளை நம்ம பிரெட் க்ரம்ஸ்லேயும் நல்லா போட்டு முக்கிக்கலாம். இந்த மாதிரி நல்லா பெசரி வச்சுட்டோன்னா நம்ம பொரிக்கும் போது ஈஸியாக இருக்கும். அதுவும் இல்லாமல் நான் வந்து ஒரு 10 நிமிஷம் அளவுக்கு ஃப்ரிட்ஜில் வச்சுக்க போகிறேன். அப்போ எண்ணெயில் போடும்போது அது பிரிஞ்சு போகாமல் இருக்கும். அதுக்காக இதே மாதிரி எல்லாமே ரெடி பண்ணி வச்சுக்கலாம். இப்போ பார்த்திங்கன்னா எல்லாமே ரெடி பண்ணிவிட்டு ஒரு 10 நிமிஷம் அளவுக்கு ஃப்ரீஸ் பண்ணி வச்சுருக்கேன். அடுத்தா கூட எண்ணெயை சூடு பண்ணி வச்சுருக்கேன் கடாயில். இதை நம்ம ஒன்றா போட்டு பொரிச்சிக்க போகிறோம். ஒரு 4 போல் இப்போ போட போகிறேன். எனக்கு பார்த்திங்கன்னா 3 ஆப்பிள் ஒரு 9 ரெடி பண்ணுறதுக்கு வந்துச்சு. இந்த மாதிரி நான் வந்து ரொம்ப குட்டி குட்டி ஆப்பிள் தான் எடுத்தேன். நான் பசங்களுக்காக தான் செய்கிறேன். இப்போ நம்ம ஒரு பக்கம் வெந்தோன்னா நல்லா நம்ம திருப்பி போட்டு வேக வச்சுக்கலாம். இப்போ பார்த்திங்கன்னா ஒரு பக்கம் நல்லா வெந்துச்சு. நம்ம திருப்பி போட்டு வேக வச்சுக்கலாம். இந்த ஸ்நாக்ஸ் ரொம்ப நல்லாயிருக்கும். மேலே நல்லா கிறிஸ்பியாக, உள்ள நல்லா சாஃப்டாக, நல்லா ஜூஸியாக இருக்கும். இதை உங்கள் வீட்டில் யாராவது கெஸ்ட்டு வந்தால் செஞ்சு கொடுத்தீங்கன்னா இது வந்து ஆப்பிள் அப்படின்னு சொல்லவே மாட்டாங்க. ஏன்னா அது கண்டே பிடிக்க முடியாது. அந்தளவுக்கு சூப்பர் டேஸ்ட்டாக இருக்கும். நம்ம அந்த கெச்சப்போட வச்சு சாப்பிட்டோன்னா செம்மையாக இருக்கும். இப்போ பார்த்திங்கன்னா வெந்துருச்சு. நான் ஒன்று எடுத்து வச்சுக்க போகிறேன். இதே மாதிரி எல்லாமே நான் பொரித்து எடுத்துக்க போகிறேன். கலர் ரொம்ப சூப்பராக வந்திருக்கு. நல்லா அந்த கோல்டன் ப்ரௌன் கலர் செம்மையாக வந்திருக்கு கலரு. டேஸ்ட்டும் பார்த்திங்கன்னா வேறு லெவலில் இருக்கும். அவ்வளோதான். இப்போ எடுத்து வச்சுக்க போகிறேன். இதே மாதிரி மீதி இருக்கிறதையும் போட்டு பொரிச்சிக்கலாம்.
இது எல்லாத்தையுமே இந்த மாதிரி பொரிச்செடுத்தா நம்மளோட சூப்பரான டேஸ்ட்டான ஆப்பிள் டோனக்ஸ் செம்மையாக ரெடி ஆகிடுச்சு. கண்டிப்பாக நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்களோட கமெண்ட்ஸை எனக்கு தெரியப்படுத்துங்க. மறக்காமல் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்தில் உள்ள பெல் பட்டனையும் கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நாங்கள் போடுற வீடியோலாம் உங்களுக்கு ரெகுலராக வரும். எங்கள் வீடியோலாம் நீங்கள் மிஸ் பண்ணாமல் பார்க்கலாம். நன்றி, வணக்கம்.